அன்புக்குரிய சகோதரர்களே, மனநோயாளியாக இருக்கக்கூடிய ஒருவரை பிரதமராக ஆக்கியதனுடைய வெளிப்பாடை, அதனுடைய விபரீதத்தை இந்த இந்திய மக்கள் தற்போது உணர்ந்து வருகின்றார்கள். எந்த அளவிற்கென்றால், அதாவது நம்மளுடைய பணத்தை நாம எடுக்கிறதுக்கு நம்ம கையில மை வச்சு விடுறாங்க. அந்த அளவுக்கு ஆகி போச்சு இப்ப நிலைமை. என்னடா ஏன்பா மை அப்படின்னா, உன் பணத்தை எடுத்துட்டீங்கள, மறுபடியும் திருப்பி உன் பணத்தை மாத்திடக்கூடாது. ஏன் பணம் நான் என் வண்டி கொள்ளையடிச்சவனமா? அது 4000 ரூபா தான். நீ 4000 ரூபாய் வச்சுக்கிட்டு தான் 50 நாள் நீ செலவு பண்ணணும். 50 நாளுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிரும், நிலைமை சரியாயிரும். 50 நாள் 4000 ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? நாக்கு வலிக்கிறதா? அதை வைத்து என்ன செய்வது? ஒரு நாளைக்கு எத்தனை 1000 ரூபாய் ஒருத்தவனு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்னன்னு கேட்டா, பல பேருடைய உயிர் போய் கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலைமை, இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழலை உணர தெரியவில்லை. ஆட்சியாளன் என்ற பேர்ல உட்கார்ந்துக்கிட்டு மை வச்சு உராயலாம். அதான் மக்கள் வரிசை அனுப்பிட்டு இருக்காங்க. ஆமாங்கடா, மை வச்சா கூட உடனே அழிஞ்சிடும், சூடு போட்டு விடுங்க. அதுக்கடுத்து எவனுமே பேங்க் பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டான். எல்லாம் பணம் எடுக்கிறவனுக்கு எல்லாம் சூடு போட்டு விடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இப்ப நிலைமை இருக்கு. இப்ப அந்த சூடு போட்டாலும் அது ஒரு 4 நாள்ல ஆறி போயிருன்றதுனால விரலையே வெட்டுங்கடான்னு சொல்லி வந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் இவர்களுடைய நிலைமை. எப்படிப்பட்ட மோசமான நிலைமை பாத்தீங்களா? பல பேர் பல மாதிரியான ஐடியாக்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. பட்டை போட்டு விட்டான்னு நாமத்தை போட்டு விட்டு வர்றவனுக்கு ஃபுல்லா அழியாத நாமத்தை போட்டீங்கன்னா கரெக்டா நீ செய்யக்கூடிய வேலைக்கும் இதுக்கும் கரெக்டா இருக்கும். அல்லது மொட்டை போட்டு விடு, முடிமுளைக்க 3 மாசம் ஆகும்ல என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை போய் கொண்டிருக்கின்றது என்றால், அப்ப எப்படிப்பட்ட உலகமே காரி துப்புகின்றது. இப்படிப்பட்ட ஒரு கிறுக்கனையா நாம இவர்கள் வைத்திருக்கின்றார்கள், பிரதமராக வைத்திருக்கின்றார்கள் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு உலகமே காரி உமிழக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கின்றது என்றால், கடைசி என்னடா அப்படின்னு பார்த்தா, பிரதமர் நீலி கண்ணீர் வடிக்கிறார். அதாவது என்னன்னா, முதல்ல இந்த சட்டத்தை போடும் பொழுது இதெல்லாம் செல்லாதுன்னா அப்படி திமிரா பேசிட்டு ஜப்பானுக்கு போயிட்டான். கடைசி என்னடா அப்படின்னு பார்த்தா, பிரதமர் நீலி கண்ணீர் வடிக்கிறார். அதாவது என்னன்னா, முதல்ல இந்த சட்டத்தை போடும் பொழுது இதெல்லாம் செல்லாதுன்னா அப்படி திமிரா பேசிட்டு ஜப்பானுக்கு போயிட்டான். ஜப்பானுக்கு போய் அங்கே போய் பிபிஎம் ஊதுனான். அது இந்திய மக்களுக்கு செத்ததுக்கு அப்புறம் ஊதுற சங்குன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. இங்க அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் தெரிய வருது. பிபிஎம் ஊதுறான், அங்க போய் கொட்டடிக்கிறான், ட்ரம்ஸ் அடிக்கிறான், பிடில் வாசிச்சான்னு சொல்லுவாங்க. இல்ல, உலகமே பற்றி எரியும், நாடே பற்றி எரியும் பொழுது நீரோ மன்னன்ற ஒரு கிருக்கம் பிடில் வாசிக்கிட்டு இருந்தானா. அந்த மாதிரி இவன் இங்க நாடே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இவன் போய் ஜப்பான்ல உட்காந்துக்கிட்டு வீணை வாசிக்கிட்டு இருக்கிறான், வயலிங்க வாசிக்கிறான்னா அப்படியே கரெக்டா அந்த நீரோ மன்னன் நான் தாண்டா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை போய்விட்டது என்றால் எப்படின்னு பாருங்க. அங்கே போய் பேசுறாரு, என்ன அந்த ஜப்பான்ல உள்ள ஆளுகிட்ட பேசுறாரு. எல்லாரும் கல்யாணம் வச்சிருக்காங்க, கையில பணம் கிடையாது, டான்ஸ் ஆடுறாங்க, எப்படி ஆட்டி காட்டுறான், காசு கிடையாது, எப்படி சாதனை பண்ணிட்டேன் பாத்தியா என்று சொன்னான். கடைசியில இங்கே பார்த்தா ஒரு தந்தை 35,000 ரூபாய் வரதட்சணை கொடுக்கறதுக்கு சேர்த்து வச்சிருக்கிறான், பெட்டி கடை வச்சிருக்கான். அவன் இந்த மாதிரி பணம் எல்லாம் செல்லுபடி ஆகாது, நீ வச்சிருக்க 500,000 ரூபாலாம் அப்படின்னு சொன்னவனையுமே அவனுக்கு வாதம் அடித்து விட்டது. அந்த தந்தைக்கு வாதம் அடிச்சு ஆளு அப்படியே படுத்த படுக்கையில விழுகிறாரு. உடனடியா சிகிச்சைக்காக தூக்கிட்டு போறாங்க. இருந்தது அதே 500,000 ரூபாய் நோட்டு தான். வாங்க மாட்டேன்ட்டாங்க, செல்லாது. மருத்துவமனையில எல்லாம் செல்லுபடியாகவும், அங்கே செல்லுபடியாகும், இங்கே செல்லுபடியாகும், கிளிக்கும்லாம் இவன் சொல்றான். இவன் சில்லறை கொடுத்தா தானே அவங்க கொடுப்பாங்க. இந்த கூமுட்டை சில்லறை ஒருத்தவனுக்கு சில்லறை கொடுக்கலையே, அப்புறம் எப்படி அவன் சில்லறை கொடுப்பான்? அங்கே மருத்துவமனையில செல்லாதவனையும் அந்த தகப்பனுடைய உயிர் போய்விட்டது. எப்படி பாத்தீங்களா? கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 40 பேருக்கு மேல செத்துருக்காங்க. 40 உயிரை பழி வாங்கி கருப்பு பணத்தை ஒழிக்கிறானா, பாத்துக்கிறங்க. அப்ப இப்படி மோசமான ஒரு பேச்சை பேசிவிட்டு இங்க பார்த்தா எல்லாம் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்க உட்கார்ந்து நீலி கண்ணீர் வடிக்கிறது, உட்கார்ந்து அழுகுற மாதிரி ஆக்டிங் பண்ணக்கூடிய, நடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம கண்கூடாக பார்க்கின்றோம் என்றால், இப்ப எப்படிப்பட்ட ஒரு நடிப்பு! என்னன்னு கேட்டா பேசுறான், பிஜேபி காரன் பேசுறான். என்ன பேசுறான்? அது 125 கோடி பேர் இருக்காங்க இந்திய மக்கள்.
16 பேர் தானே செத்து இருக்காங்க. இந்த எஸ்வி சேகர்ன்ற ஒருத்தன் பேசலாம், 17 பேர் தானே செத்து, 16 பேர் தானே செத்து இருக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்களா? ஏன்னா செத்தது உங்க அம்மாவா இருந்தா, ஓ முன்னாடியா இருந்தா விடுவியா நீனு? அழுவ மாட்டேன். அது இருக்கிற முன்னாடியே வந்துகிட்டு பரிசு நிற்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருச்சுன்னு வைங்க, இவன் எல்லாத்தையும் மாத்திருப்பாங்க. கருப்பு பணத்துக்குள்ள இவன் முன்னாடி இவங்களுக்கு தான் சொல்லியிருப்பாங்க, இல்ல மாத்திருப்பான். உன் முன்னாடி செத்து இருந்தா, உன் மக செத்து இருந்தா சொல்லுவியா இத? 125 கோடி பேர் இருக்காங்க, ஒரு ஆளு தான் செத்தா செத்துட்டு போகுது அப்படின்னு. அப்பதான் மக்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாப்படா 125 பேர், 16 பேரு, நாங்க 16 பேர் சாவு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி, எஸ்வி சேகர், வெங்கையா நாயுடு, அத்வானி வரிசையா பேர் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நிலைமை பார்க்கின்றோம். மனிதர்களுடைய உயிர் அவனுக்கு இலகுவாக போய் இவ்வளவு கேவலமாக போகக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அவர்கள் மனித இந்தியர்களுடைய உயிரை அவ்வளவு கேவலமாக நினைக்கக்கூடிய ஒரு நிலைமை. கடைசியில் என்ன, இந்த மாதிரி வந்துகிட்டு 16 பேர் தானே செத்துருக்காங்க என்று சொல்லக்கூடியவன் அவங்க அம்மா, மோடியினுடைய அம்மா போய் வரிசையில் நிக்கிறாங்க. அம்மாவுக்கு படத்தை மாத்தி விட கூட இவனுக்கு வக்கலன்னு அது ஒரு திட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இதுவும் செட்டிங் தான். உண்மையிலே அந்த அம்மா வரிசையில் நின்றுதான் படம் எடுக்கணும்னு இருந்துச்சுன்னு வைங்க, முன்னாடியே பேசிட்டாங்க. முன்னாடியே பேசி வரிசையில் நிக்கிற மாதிரி செட்டிங் பண்ணி கடைசி என்ன செய்யலாம், வரிசையில் நின்று மாத்தி விட்டார்கள். அம்மாவுக்கு 90 வயசுக்கு மேல ஆகுது, அந்த அம்மா வச்சு அரசியல் பண்றான். உண்மையிலேயே அங்கே நிக்கக்கூடிய அந்த கியூல அந்த அம்மா வரிசையில் நின்று இருந்துச்சுன்னு வைங்க, சாவு எண்ணிக்கை 16 சொன்னால எஸ்வி சேகர் 17 ஆயிருக்கும். 40 பேர் இப்ப நீங்க சொல்றீங்க 40 பேர் இறந்திருக்கின்றார்கள், அந்த அம்மாவும் சேர்ந்து போயிருக்கும். அதுதான் நிலைமை. ஆனா நீ இப்படி செட்டிங் பண்ணதுனால அந்த அம்மா பொழைச்சிச்சு, நல்ல வேலைக்கு பொழைச்சதுனால சந்தோஷப்படுறோம். இல்லாட்டினா அந்த அம்மா இறந்துருந்துச்சுன்னு வைங்களேன், அதை வச்சு அரசியல் பண்ணுவோம். அந்த நாட்டுக்காக எங்க அம்மாவையே காலி பண்ணிட்டேன்னுவான். இப்படி சொன்னான்னு சொல்லுவான். இப்படி நாம நினைக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை போய் கொண்டிருக்கின்றது. இப்படி ஒரு பக்கம் நீலிக்கண்ணீர் வடிக்கிறப்ப சொல்றாரு, இந்த நாட்டுக்காக நான் என்னுடைய வீட்டையே தியாகம் பண்ணிட்டு வந்தேன். வீட்டையே தியாகம் பண்ணிட்டாலும், ஆமா வீட்டை தியாகம் பண்ணிட்டு நீ ரோட்ல வந்துகிட்டு அந்த திருநாயோட சேர்ந்து படுத்து கிடக்குறியா? நீனு உனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லையா? இருக்க இடம் இல்லையா? தூங்க இடம் இல்லையா? படுக்க பாய் இல்லையா? திங்க சோறு இல்லையா? நீ போடக்கூடிய சட்டையே 10 லட்சம் ரூபாய் சட்டை போடுற ஒரு நாளைக்கு. நீ குடிக்கக்கூடிய தண்ணீருடைய மதிப்பென்ன எல்லாம் ஆர்டிஐல போட்டு கேட்டானே, பல கோடி ரூபாய்கள் மினரல் வாட்டருக்கு மட்டும் செலவழிச்சிருக்கிற. அப்படி தனி விமானம் உனக்கு போறதுக்கு, நீ ஊர் சுத்தி பாக்குறதுக்கு எங்க வரி பணம், தனி விமானம், இவ்வளவு பண்ணிட்டு நான் வீட்டை விட்டு தியாகம் பண்ணி வந்துட்டேன். எப்படி டைலாக் பாத்தீங்களா? வீட்டை விட்டு எப்ப நீ வந்த? உன் தம்பி தான் சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் புள்ளி வரத்தோட வெளியிட்டாங்க. இந்த மாதிரி இத்தனை வருஷத்துல வீட்டுல விட்டு அவர் போனது உண்மைதான். மோடியினுடைய சகோதரர் பேட்டி கொடுத்திருக்காரு, சொல்லியிருக்காரு வீட்டை விட்டு மோடி போனது உண்மைதான். எதுக்கு போனாரு? வீட்டுல உள்ள நகையை திருட்டு ஓடி போன நீனு. ஆனா வீட்டிலேயே திருட்டு போய நீனு. அப்ப வீட்டிலே சொந்த வீட்டிலேயே திருடனை பாத்துருக்கோமா? இவன் திருடுக்கானா இவன் நாட்டை சும்மா விடுவான்னு நினைக்கிறீங்களா? அப்ப வீட்டை என்னத்தை நீ தியாகம் பண்ணி நீங்க தப்பிச்சு வீட்டை தியாகம் பண்ணிட்டு நீங்க வந்தீர்கள், சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப அதுவும் போய் அது சொல்றாரு, எந்த எல்லைக்கும் போக தயார், நாட்டை காப்பாத்துறதுக்காக எந்த எல்லைக்கும் போக தயார், எந்த எல்லைக்கும் போக தயார். இதுலயும் வெளிநாட்டிலேயே தான் குறியா இருக்கான், எல்லையை தாண்டி போறதுக்குள்ளதான் இதுலயும் குறியா இருக்கான். டே நீ எல்லைக்குள்ள இருந்தா தானே எல்லையை தாண்டி போவ, எல்லைக்கு வெளியே தானே நீ இருக்கிற, எங்க எல்லைக்குள்ள வந்த? துணிமணி மாத்துறதுக்கு மட்டும்தான் வர்ற, இந்தியாவுக்கு துணிமணி எடுத்துட்டு போறதுக்கு தான் வர்ற. அப்படித்தான் உன்னுடைய நிலைமை இருக்கின்றது. பார்க்கின்றோம். உயிரையும் விட தயார் இந்த நாட்டுக்காக. முதல்ல அதை செய்யறாங்க எல்லாரும். நாடு என்ன செய்யுது? முதல்ல அதை செய்ய, நாங்கெல்லாம் உசுரோட இருப்போம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இப்ப இந்த சொன்னாங்களே, அப்சல் குருக்கு சொன்னானே, என்ன சொன்னான்? அப்சல் குருவுக்கு இந்த நாட்டினுடைய கூட்டு மனசாட்சி சொல்லுது அவர் குற்றவாளி இல்லையா. நீதிபதி தீர்ப்பளிக்கிறாங்க, இவர் குற்றவாளி கிடையாது. ஆனால் நாட்டினுடைய கூட்டு மனசாட்சி சொல்கிறது அப்சல் குருவை தூக்கில் போட வேண்டும் என்று சொல்லி, அதனால தூக்கு தண்டனை எழுதினாங்க. இப்ப இந்த இந்திய மக்களுடைய கூட்டு மனசாட்சியிட்ட போய் கேட்டுப்பார், என்ன செய்யணும் மோடின்னு அவர்கள் தீர்ப்பளிப்பார்கள். நாட்டினுடைய கூட்டு மனசாட்சி தீர்ப்பளிக்கும், உன்னை தூக்கில்
போட சொல்லி. அதுதான் நிலைமை மக்களுடைய. அப்படிப்பட்ட ஒரு பல உயிர்கள் போய் கொண்டிருக்கின்றது, இன்னல் பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு சிரமத்தில் ஒவ்வொரு மக்களும் உட்கார்ந்து இருக்கின்றார்கள் என்றால் எல்லாமே சம்பிச்சு போச்சு, நாளை சம்பிச்சு போச்சு. வியாபாரம் இல்ல, மருத்துவமனையில பல உயிர்கள் போய் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, காசு இருந்தும் பிச்சைக்காரர்களாக மக்கள் போகக்கூடிய நிலைமை ஆகிவிட்டது என்றால் அப்ப இது ஒரு ஆட்சியா? இது மக்கள் புரட்சி வெடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி அவன் 500 ரூபாய்க்கு நாம பிச்சைக்காரர்களை அலைந்து கொண்டிருக்கின்றோம். பிஜேபியினுடைய ஒரு நிர்வாகி, முன்னாள் நிர்வாகி, முன்னாள் தலைவன், அந்த ஜனார்தன ரெட்டி, அந்த நாயி, அவன் அந்த பெங்களூர்ல உள்ளவன் தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் பண்றான். 650 கோடி ரூபாய் செலவுங்க. நமக்கு 500 ரூபாய்க்கு நம்மள 4 நாளைக்கு வரிசையில் நிக்க விடுறாங்க. அந்த 500 ரூபாய் வாங்குறதுக்குள்ளாட்டியும் சாப்பிட முடியல, யூரின் பாஸ் பண்ண முடியல. பல பெண்கள் அப்படியே ரண வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. வரிசையை விட்டு போனா திருப்பி விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமை. பாய் தலவாணி படுக்கையோட வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கின்றது என்றால் இங்க என்னடா அப்படின்னு பார்த்தா 650 கோடி ரூபாய் செலவு, பல கோடி ரூபாய்க்கு பத்திரிக்கை அடிக்கிறான். பத்திரிக்கையை திறந்து பார்த்தா உள்ள மாப்பிள்ளை பொண்ணு டான்ஸ் ஆடுறாங்க. பத்திரிகையில உள்ள அப்படி மானிட்டர்ல போட்டு அவன் ஹெலிபேடு, 10 ஹெலிபேடு, ஸ்டார் ஹோட்டல்ல 1500 ரூம். எப்படின்னு பாருங்க. இங்க மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறான். பிஜேபியினுடைய அந்த நிர்வாகி என்னடா பண்ண, அவன்கிட்ட மட்டும் எப்படா காசு கிடைச்சிச்சு, அவன் மட்டும் இத்தனை. நாம ஒரு நாளைக்கு 4000 ரூபாய், எங்களை 50 நாளைக்கு 4000 ரூபாய்க்கு மேல நீ மாத்த முடியாது, உங்க கையில மை ஒப்போன்ற. அப்ப அவனுக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்துறா செய்வியா நீனு? முதல்ல கரும்புள்ளி செம்புள்ளி குத்த வேண்டியது மோடிக்கு தான். கரும்புள்ளி செம்புள்ளி குத்த வேண்டும். ஏன் அப்படி எங்களை நடுத்தரில் ஆக்கி வச்சிருக்கிற? இது என்ன நிலைமை? என்ன 650 கோடி ரூபாய் செலவழிக்கிறான்னா கேட்க நாதி இல்ல. நம்ம 2 லட்சம் ரூபாய்க்கு மேல நம்ம அக்கௌண்ட்ல போட்டா 30% வருமான வரியா, 200% அபராதமா. எப்படின்னு பாருங்க. 20 லட்சம் ரூபாய் ஒரு ஆள் போடுறாருன்னு வைங்க, 20 லட்சம் ரூபாய் ஒரு ஆள் போட்டா 30% 6 லட்சம் ரூபாய் வருமான வரி, 200% அபராதம், அது ஒரு 12 லட்சம் ரூபாய், ஆக 18 லட்சம் ரூபாய். அது போக வேற ஒரு தனி வரி, சேவை வரி தனி, அது ஒரு 1 லட்சம் ரூபாய் போட்டாங்கன்னா 20 லட்சம் ரூபாய் நம்ம போட்டோம்னா 19 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிறோம். 1 லட்சம் ரூபாய் அவங்கள்ட்ட கொடுப்பாங்களாம். ஏன்னா நாங்க சம்பாதிச்ச பணம்டா இது. இந்த ஜனார்தன ரெட்டி மாதிரி சுரங்க ஊழல் பண்ணி சுரண்டி திண்ட காசு இல்ல எங்க காசு. நீ செஞ்சிய, நீ ஊழல் பண்ணி, இந்த மோடி என்பவன் ஊழல் பண்ணிய, நீ ஊழல் பண்ணிய, உன்னுடைய அந்த சகாக்கள் ஊழல் பண்ணினார்களே, அந்த மாதிரி சுரண்டி திண்ட பணமா அது? திருடி திண்ட பணமா? உழைச்சு திண்ட பணம். நாங்க உழைச்சு திண்ட பணத்தை போட்டா அதையும் திருடுவ, அதை திம்ப, அதை சுரண்டுவ. அவன் 650 கோடி ரூபாய்க்கு செலவுல கல்யாணம் நடத்துவான். நாங்க இங்க செத்து கொண்டிருக்கின்றோம். நீங்க கல்யாணம் பண்றதா இருந்தா 2.5 லட்சம் ரூபாய் எடுத்துக்கலாம், அதை அறிவு கொடுக்குறாங்க. எங்க வீட்டுல கல்யாணம் பண்றது 2 லட்சம் ரூபாய், ஓனால் கல்யாணம் 650 கோடி ரூபாயா? சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இப்படி அநியாயம் செய்யறது. அதுல இன்னொரு நிலை என்ன, இவ்வளவு கொடுமை நடக்குதே. இப்படி நம்ம 4000 ரூபாய்க்கு அலைஞ்சு கொண்டிருக்கிறோமே, இப்ப 2000 ரூபாய்க்கிட்டாங்க. அதை 2000 ரூபாய்க்கு அலைய விடுறிய. SBIல இருந்து 63 பஞ்ச படாரிகளுடைய ஏழைகளுடைய 6000 கோடி ரூபாய் வருமான வங்கியில வாங்கியிருக்காங்க. கடனா வாங்கிட்டு கட்டல, அதை எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணி விட்டாங்க முந்தானே. 6000 கோடி ரூபாய், 1 கோடி 2 கோடி ரூபாய் இல்ல, 100 கோடி 1000 கோடி, அந்த மாதிரி 6000 கோடி ரூபாய் பண முதலைகள் வாங்கிய, அந்த கார்பரேட் முதலாளிகள் வாங்கிய அந்த கடனை தள்ளுபடி பண்ணிருக்கான்னா எப்படின்னு பாத்தீங்களா? அதுல இந்த விஜய் மல்லையா என்ற மலை முழுங்கி மல்லையா இருக்கானே, அவன் வாங்கின மட்டும் 1201 கோடி. ஒரு பேங்க்ல சொல்றேன். இந்த மாதிரி பல பேங்க்ல பல பேர் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் எவனும் கட்டல. அம்பானி, அதானி எவனும் கட்டல. 1201 கோடி ரூபாய் ஒரு ஆளுக்கு மலை முழுங்கி மல்லையா மட்டும். அவன் இந்த மல்லையா என்பவன் பிஜேபியினுடைய எம்பி, அவன் முன்னாள் எம்பி. நீ தானே எல்லாத்தையும் அவனுக்கு பார்சல் பண்ணி கொடுத்த. அம்புட்டையும் பண்ணிட்டு அவன்கிட்ட பங்கு வாங்கிட்டு நீ என்ன செய்யற? அவன் தள்ளுபடி பண்ணிட்டு
நாங்க 4000 ரூபாய்க்கு எங்களை நாயா போய் அலைய விடுறீங்களா, எவ்வளவு பெரிய கொடுமை அப்படின்னா அருண்ஜேட்லி விளக்கம் கொடுக்கிறார். அது தள்ளுபடி நாம் செய்யவில்லை, வேற என்ன செஞ்சீங்க, ஒதுக்கி வைத்து விட்டோம். $1201 கோடி ஒரு ஆளுக்கு மலை முழிங்க மல்லையா மட்டும். அவன் இந்த மல்லையா என்பவன் பிஜேபியினுடைய எம்பி, அவன் முன்னாள் எம்பி. நீ தானே எல்லாத்தையும் அவனுக்கு பார்சல் பண்ணி கொடுத்த, அம்புட்டையும் பண்ணிட்டு அவன்கிட்ட பங்கு வாங்கிக்கிட்டு நீ என்ன செய்யற, அவன் தள்ளுபடி பண்ணிட்டு நாங்க 4000 ரூபாய்க்கு எங்களை நாயா போய் அலைய விடுறீங்களா, எவ்வளவு பெரிய கொடுமை அப்படின்னா அருண்ஜேட்லி விளக்கம் கொடுக்கிறார். அது தள்ளுபடி நாம் செய்யவில்லை, வேற என்ன செஞ்சீங்க, ஒதுக்கி வைத்து விட்டோம். எப்படின்னு பாருங்க, அது கணக்கில் இருந்து நீக்கம் செய்திருக்கிறோம். எப்படின்னு பாருங்க, கொலை செய்யவில்லை, கத்தி எடுத்து உள்ளே குத்தி மேலே இழுத்திருக்கிறோம், கழுத்திலே கத்தியை வைத்து லேசாக கீறி விட்டிருக்கிறோம், குரல் வலை மட்டும் அருந்து தொங்கி கொண்டிருக்கிறது என்று விளக்கம் கொடுத்தா எப்படியோ அப்படிதான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப எப்படின்னு பாருங்க, அப்ப இப்படிப்பட்ட கொடுமைகள் கொஞ்ச நெஞ்ச கொடுமை கிடையாது. இது மாதிரியான கொடுமைகளை செஞ்சு கடைசியில நாட்டை அல்லோலப்பட்டு என்னன்னு கேட்டா துல்லிய தாக்குதல் நடத்தி விட்டோம். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா துல்லியமா தாக்கி இருக்கிறான். துல்லியமா தாக்குறதுனா என்னடா, 100 பேர் பண முதலீடுகள்கிட்ட பணத்தை புடுங்கிறதுக்கு 125 கோடி பேரை கொலை பண்ணிருக்கலாம். கொலை பண்றதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டு துல்லிய தாக்குதலாம் பேர் கேட்டா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அராஜகத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இவர்களுடைய அழிவு ஆரம்பமாகிவிட்டது, அழிவுக்கு உண்டான வேலை ஆரம்பமாகிவிட்டது என்பதற்கு உண்டான ஒரு நிலையை தான் நம்ம கண்கூடாக பார்க்கின்றோம். இது ஒரு மக்கள் புரட்சியாக வெடித்து இந்த அநியாயக்கார ஆட்சியாளன் இந்த மோடியினுடைய அந்த அநியாயக்கார ஆட்சிக்கு முட்டுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலைமை வெகு விரைவில் இருக்கின்றது என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாயுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.